ஸ்ரீலங்காவில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தை அடுத்து தற்போதைய அரசாங்கத்துடன் நெருக்கமான உறவை பேணி வரும் அமெரிக்க அரசு தனது உயர் அதிகாரிகளை தொடர்ச்சியாக கொழும்புக்கு அனுப்பி வைத்து வருகின்றது. இதற்கமையவே அமெரிக்காவின் வர்த்தக மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான துணை இராஜாங்க செயலாளரான சார்ல்ஸ் எச். ரிஃப்கின் எதிர்வரும் 11ஆம் தேதி கொழும்பு வர உள்ளதுடன் 2 நாட்கள் அவர் ஸ்ரீலங்காவில் தங்கியிருப்பார் என அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது அமெரிக்காவிற்கும் ஸ்ரீலங்காவிற்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் மற்றும் புதிய வர்த்தக உடன்படிக்கைகள் தொடர்பிலும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடன் அமெரிக்க பிரதிநிதி முக்கியமாக ஆராய்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீண்டும் சீனாவுடனான நெருக்கமான உறவுகளை பேண நடவடிக்கை எடுத்து வருவதுடன் சர்ச்சைக்குரிய கொழும்பு துறைமுக நகர திட்டத்தையும் நிர்மாணிக்கும் அனுமதியை சீனாவிற்கு வழங்கியுள்ள நிலையிலேயே அமெரிக்க பிரதிநிதி கொழும்பிற்கு விஜயம் செய்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது.